சிவராமன் எப்படியான சாப்பாட்டு பிரியர்? நான் என்னைக்கு காதலிக்க ஆரம்பிச்சோன்னா அன்றைக்கி நான் வெஜிடேரியன் ஆகிட்டேன். பரோட்டான்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு விதமான கோபம் ஒன்று வருது இல்லையா? அது என்ன காரணம்? மைதா உற்பத்தியாளர் ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப கோபமாக மிக கோபத்தோடு என்கிட்ட பேசினார். நீங்கள் வந்து மைதாவை கல்பிரிட் ஆக்கிட்டீங்க, நாங்கள் ரொட்டி தயாரிக்கலையா? இந்த உலகத்தில் இருக்க எல்லா நோயாளிகளுக்கும் எங்கள் ரொட்டி தான் போகுது. பிரியாணி சூப்பரான உணவு சார், சந்தேகமே கிடையாது. பிரியாணியில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நானும் பல தடவை சொல்லியிருக்கேன். நான் பின்னிரவில் போய் 2 மணிக்கு போய் நான் வந்து பிரியாணி சாப்பிடுவேன்னா அது முட்டாள்தனமான விஷயம். வறுமையினால் இயலாமையினால் மரணத்தை தழுவக்கூடிய மக்கள் ஏராளமான பேர் நம்ம ஊரில் இருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க. அப்போ அந்த வறுமையும் ஏழ்மையும் நம்ம போகிற வரைக்கும் எல்லாத்தையும் பொதுமைப்படுத்தக்கூடாது. எல்லாரும் சாப்பிட்றாங்க, நானும் சாப்பிட்டுக்கிறேன், எல்லாரும் எடுக்கிறாங்க, நானும் எடுத்துக்கிறேன். இப்படிலாம் பேசினா ஒரே பூமர் குரூப் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்றைய காலகட்டத்தில் நிறைய குழந்தையின்மை, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்? ஒரு ஆணினுடைய விந்தணுக்களை நல்லா உயர்த்துவதாக இருக்கட்டும், பெண்ணினுடைய கரு முட்டை மிகச்சிறப்பாக வருவதாக இருக்கும், சில உணவுகள் பயன்படுதுன்னு நிறைய அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்காங்க.